நமக்கு பாரு போட்டு எல்லா டீமும் எம்ஐ இன்னொரு டீம் போட்டு அடிச்சுக்க தான் போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. 10 lakhs போனாலே போதும் எனக்கு. 25 இயர்ஸ் முடிஞ்சிட்டு எண்ட் ஆஃப் யுவர் கிரிக்கெட்டிங் கெரியர் கமலினி அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா உன்னை பற்றி ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னு நீ நினைப்ப? கமல் ஆர் அஜித்? ஒரு பெரிய இன்சிடென்ட் நம்ம லைஃப்பில் வந்து அன்னைக்கு அதாவது இந்தியா டெபு நடந்திருக்கு, பெஸ்ட் பேட்டர் அவார்டு வாங்கியிருக்க, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்க. அன்னைக்கு அப்படியே டிவியை திறந்து பார்த்தா ஆக்ஷன் அப்படின்னு நம்ம பேர் வருது. அதோட டென்ஷன் இன்னும் காஃபியில் தெரியுது. அக்கா அது எப்படின்னா ஆக்சுவலி நாங்கள் சொன்னாங்க எல்லோரும் பஸ்ஸில் வரும்போது சொல்லியிருந்தா பாரு கம்முக்கு பாரு போட்டு எல்லா டீமும் எம்ஐ இன்னொரு டீம் போட்டு அடிச்சுக்க தான் போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. 10 lakhs போனாலே போதும் எனக்கு, உள்ளே இருந்தாலே போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பஸ்ஸில் போய்ட்டு எனக்கு அந்த சோனி லைவ் டிஸ்ட்ரிக் பிளேயர் அப்சாடு எதுவுமே வரல. ஏன்னா மலேசியாவில் இருந்தாலும் எதுவுமே வரல. என்ன பண்ணால் ரூமில் உட்காந்து சும்மா தெரிஞ்சுட்டே இருந்தாங்க. டிங்கிட்டோம் ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டா உன் பேர் வந்துருச்சு வா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் தான் போய் பார்த்தேன். அப்போ தான் எம்ஐடிசி மாற்றி போய் அவங்க என்னையோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜம்ப் பண்ணி பூச்சிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் நானே ஆக்சுவலி ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு பரவாயில்லையே அப்படின்னு. அவங்க ஜாலியாக அதுக்கப்புறம் தான் எடுத்துக்க தான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு எக்ஸாமெண்ட் அது சூப்பர் பாயிண்ட். அவங்க எவ்வளோ அவனுக்கு சந்தோஷப்பட்டாங்கன்னு அதை நீ ரெக்கக்னைஸ் பண்ண பாரு. ஐ திங்க் அதுதான் அந்த ஏஜ் குரூப் கிரிக்கெட்டில் இட்ஸ் ஸோ நைஸ். இல்லை எல்லாரும் இன்னொருத்தரோட சக்ஸஸையும் நம்ம என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வெரி நைஸ். ஐம் ஸோ கிளாட் தட் தே என்ஜாய், யூ என்ஜாய்ட் அண்ட் யூ ஆல்சோ அக்னாலேஜ் தட் எனக்காக அவங்க சந்தோஷப்பட்டாங்கங்கிறத. எம்ஐயோட கேம்ப் நிறையா போயிருக்கேன், சார்லட் எட்வர்ட்ஸோட பேசியிருக்கேன். அது போகும்போதே நீ சொன்ன எனக்கு முதல் நாள் வந்து என்னை சின்ன வேறு டீமோட போட்டாங்க, அப்புறம் கேமை பார்த்து எங்களை ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அங்கே போயிட்டு அவங்களெல்லாம் பேசும்போது கண்டிப்பாக உனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. என்ன வாட் ஸ்டூட் அவுட் உன்னோட பெஸ்ட் மூமெண்ட் அந்த கேம்பில் அப்படின்னு என்னன்னு சொல்லுவேன்? அக்கா அது எப்படின்னா நான் ஸ்டார்டிங் போகும்போது என்னை ஒரு பி டீமில் போட்டிருந்தாங்க. ஏ டீமில் ஃபுல்லாக அந்த ஃபுல் பிளேஸ் எம்ஐ இந்த ஜின் தமனி அவங்களெல்லாம் ஏ டீமில் போட்டிருந்தேன். நான் பி டீமில் பார்த்தோன்னா கீர்த்தனாக்கா ஏ டீமில் போட்டிருந்தாங்க. பி டீமில் பார்த்தோன்னா சரி ஓகே பாப்பா நம்ம விளையாண்டு காமிச்சிடலாம் அப்படின்னு. அடுத்த நாள் நெட்ஸ் முடிச்சப்பறம் அடுத்த நாள் என்னை ஏ டீமில் போட்டாங்க. இன்னொரு பொண்ணு வந்து பி டீமில் போட்டாங்க. அப்புறம் வச்சா சரி ஓகே ஏ டீமில். அப்புறம் அவங்க இந்த கோச்சஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து ஜுலன் மேம் அவங்க வந்து உழவுன்னு பேட்டிங் பண்ண முடிச்சோன்னே ஆனால் என்ன நினச்சா அப்பா பயம் ரொம்ப இதாக இருப்பான், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பான் அவங்களுக்கு அப்படின்னு. அவங்க வந்து இந்த பேசுகிற விதமே எனக்கு என்கிட்ட அவ்வளோ ஜோக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அப்பா இவங்க இவ்வளோ ஸ்வீட்டா அந்த மொமெண்ட் என்ன இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் ஜுலன் மேமோட கேரக்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்மா. கிரண் சார் அப்புறம் தேவிகா மேம் அவங்களாம் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி. என்னடா இவ்வளோ அவங்களாம் லெஜெண்டாக்கா, அவங்களாம் அவ்வளோ நம்மகிட்ட நார்மலாக பேசுகிறேன்னா நான் அவ்வளோ பெரிய ஓகே நான் ஆடி இருக்கேன். நான் அப்போ இந்தியாவும் நான் ஆடல, அப்போ வெறும் சும்மா நார்மல் ஓகே நான் ஆடி முடிச்சேன். அவங்க அப்படி பேசும்போது என்கிட்ட அவ்வளோ ஜாலியாக பேசுவோம். அவங்க கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக்கா. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்சுவலி ஜிலனை பற்றி ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் என்னோடய ஃபஸ்ட்டு இந்தியா கேம்ப் போகிறேன், நம்மளுக்கே அல்லா இருக்கீங்கன்னு மைசூர் போகிறேன். போய் ரூமுக்கு போன உடனே அந்த காரிடோரில் ஃபஸ்ட் ஆள் நான் பார்க்குற ஜுலன் ஓடி வரான். ஓடி வந்துட்டு ஆர்த்தி ஐ எம் ஸோ ஹாப்பி யூர் இந்த கேம்ப் அப்படின்னு நான் போகிறேன். அப்போ தான் நினச்சேன் நம்ம இங்கெல்லாம் வந்தால் அவ்வளோ நீங்கள் பார்த்து இன்னொருத்தருக்காக நீங்கள் சொன்னது இன்னொருத்தருக்காக சந்தோஷப்படுறதுங்கிறதுல அவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவங்க ரொம்ப ஷுவர், அவங்க என்ன மாதிரி ஒரு பிளேயர்னு ரொம்ப ஷுவராக இருந்தால்தான் மற்றவங்களுக்கு அவங்களால அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சது. கிரேட் குவாலிட்டி அவங்கக்கிட்ட. ஓகே, ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இப்போது எம்ஐ வந்து ஹேஸ் அ லெகசி. ஃபஸ்ட்டு WPL அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் கரண்ட் இந்தியா கேப்டன் தான் வந்து இஸ் கோயிங் டு லீட். யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ லாட் ஆஃப் பிக் நேம்ஸ், ஹேலி மேத்யூஸ் இவங்க எல்லாருமே இருக்க போகிறாங்க. இந்த இடத்துல ஒரு கமலினி நான் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து வாட் யூ திங்க் அவங்க என்ன எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து நீ அங்கே போனேன்னா? நீ உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்? என்கிட்ட இருந்து என்ன பார்க்கணும், ஸ்கோர் பண்ணணும். அதை மற்றபடி எப்படி பெருசாக ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ரொம்ப லோவாக இருந்தாலும் நார்மலாக நம்ம ஆடுறது என்ன கேம் ஆடுறோமோ எங்கே இந்தியாவிலையோ எந்த கேம் ஆடுறோமோ அதே மாதிரி தான் அங்கே போய் நம்ம புதுசாக எதுவும் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அந்த லெவல் எல்லாமே வேறு. அங்கே போய் நம்ம என்ன கேமோ அதில் தான் அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நார்மலாக என்ன நான் எப்படி அந்த கேம் ஆடுறேன்னா அதே மாதிரி T20 அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே என்னென்னா லைக் சிங்கிள்ஸ் அதிகமாக ஆடணும், மோஸ்ட்டாக டாட் அதிகமாக வைக்கக்கூடாது.
ஏன்னா எம்ஐ ஏன்னா WPலே அப்படி தான். ஏன்னா அந்த ஸ்கோர் 150 160 கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணும். எப்போவுமே இங்கேயுமே இந்தியாலுமே அதான் சொல்கிறாங்க. இந்தியாவில் 120 பால்ஸ் 120 அடிச்சா சொல்கிறாங்க அண்டர் 19ல. ஏன்னா அந்த லெவல் சீனியர்ஸ் லெவலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அங்கே கொஞ்சம் புஷ் பண்ணணும் அதை மித்தபடி. ஸோ இப்போ யூ கோயிங் டு ஹேவ் a lot of interactions, இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸோட இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய உனக்கு இருக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற பிளேயர்ஸ் இவங்கெல்லாம். அதாவது யூ ஹேவ் ஃபார்ம் இங்கிலாந்து கேப்டன் இருக்காங்க, நியூசிலாந்து கேப்டன் பண்ணவங்கலாம் இருக்க போகிறாங்க, இந்தியா கேப்டன் பண்ணுறவங்க இருக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் யூ பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி அமங் பீப்புள் ஹூ வில் கிவ் யூ இன்ஃபர்மேஷன். ஸோ அங்கேருந்து வந்து நீ இங்கே அந்த மாதிரியும் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு என்வாயன்மெண்ட் ஒரு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீ ஷேர் பண்ணி மற்றவங்களும் மேலே வருவாங்கங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக முக்கியமாக உன்னை கேட்கணும் நினச்சிருக்கேன். 2 கேள்வி இருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக் கேள்வி தான். ஃப்யூச்சரில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நீ செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? அது வேர்ல்டு என்ன முடிவு? வேர்ல்டு ரெக்கார்ட்னா நீ தான் அதை உலகத்துலேயே பண்ணியிருப்படா. வேர்ல்டு ரெக்கார்ட்னா அதான் முதல் வாட்டி வேர்ல்டை ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 அடிச்சும்போது ஃபஸ்ட்டு 200 என்ன ஓடி அடிச்ச போதோ, ஆர் இப்போ ரீசெண்டாக பெங்கால் சேஸ் பண்ணாங்களே 389 சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. அதெல்லாம் இஸ் அ ரெக்கார்ட் ஃபார் இந்தியா. இதுதான் முதல் வாட்டி நடக்குது. ஆர் த ஹையஸ்ட் ரன் சேஸ் பை சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இஸ் அ வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் முதல் முறை பண்ணுறது தான் வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த மாதிரி நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? உனக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு உன் பேரில் இருக்கணும் அப்படின்னா என்ன? பெஸ்ட் விக்கெட் கீப்பரா? பெஸ்ட் விக்கெட் கீப்பர். ஸோ விக்கெட் கீப்பர்னு நான் 10 விக்டமும் வந்து இன்னி வரைக்கும் ஒரு சென்டரும் கிடையாது விக்கெட் கீப்பருக்கு எந்த மேட்ச்லேயும். ஸோ சப்போஸிங் ஆல் 10 விக்டம்ஸ் ஒன்னாவது ஒரு விக்கெட் ஒருத்தருக்கு கிடச்சதுன்னா அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட். அதை அச்சீவ் பண்ணேன். அதை பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. பாடா என் இனமடா நீ எனக்கா இந்த பதில் சொல்லி நிர்வாகம் சொல்லி எனக்கு தான் சத்தியமா எனக்கு தான் சத்தியம். சரி, ஸோ 10 விக்டம் ஒரு மேட்ச். ஸோ இது என்ன பிரச்சனைனா இது இன்னொருத்தவங்களை நம்பியும் இருக்கு. அவங்க போடுறத பொறுத்து இருக்கு. ஆனால் அப்படி நடந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ தான் கெரியர் ஆரம்பிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். முடிவை பற்றி கேட்க போகிறேன்னு கவலைப்படாத. பட் லெட் அஸ் அஸ்யூம் இன்னொரு 25 இயர்ஸ் உனக்கு இந்த கிரிக்கெட்டிங் ஃபீல்டில் இருக்குது அப்படின்ட்டு. 25 இயர்ஸ் முடிஞ்சிட்டு எண்ட் ஆஃப் யுவர் கிரிக்கெட்டிங் கெரியர் கமலினி அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா உன்னை பற்றி ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிறேன்? அக்கா அது முன்னாடி சொன்ன மாதிரி, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த 15 அப்போலாம் கேரக்டர் சரியில்லை அந்த மாதிரிலாம் நிறைய தாட் அடிச்சு. இப்போ நான் முடிக்கும் போது அவங்க சொல்லணும் கேரக்டர் வைஸில், பிஹேவியர் வைஸில், டிசிப்ளின் வைஸில் பெஸ்ட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்கில் வைஸில், கிரிக்கெட் வைஸில் பெஸ்ட்டாக இருக்கா. நான் அப்போலேருந்து அதை திங்க் பண்ணேன். ஏன்னா 15ல் என்னோடய பேர்லாம் ரொம்ப பேடாக ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் நான் ரிட்டன் கொண்டு வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் டிசிப்ளினாக பிஹேவியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். அதனால் அந்த லெவல் இப்போ நான் கிரிக்கெட் முடிக்கும் போது அவன் நல்ல கேரக்டர், நல்ல பிஹேவியர், நல்ல டிசிப்ளின், நான் அந்த மாதிரி பேச்சாலும் அதுக்கப்புறம் கிரிக்கெட் பற்றி பேசலாம் ஃபஸ்ட்டு. நான் ஆப்வியஸாக கிரிக்கெட் விளாண்டுருவேன். பட் கேரக்டர் நீங்கள் ஏன்னா கடைசியில் நம்ம கூட இருக்கிறது அதுதான். அதை பற்றி தான் நம்ம பேசுவோம்னு நினைப்பாங்க. கிரேட், ஐ ஹோப் யூ டூ அச்சீவ் இட். ஸோ ஒன் திங் ஐ ஹேவ் டு டெல் ஆல் த வியூவர்ஸ், டேலண்டடாக நிறைய பேர் நம்ம பார்ப்போம், பயங்கரமாக பார்ப்போம். அதாவது கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கோம். பட் ஒரு காட்ஸ் கிஃப்ட்டை யூஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னா கூடவே பயங்கர ஒர்க் எத்திக்ஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி இல்லைன்னா அந்த காட்ஸ் கிஃப்ட்டை வேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நான் பார்த்ததில் 100% நான் சொல்லலாம், இவளோட ஒர்க் எத்திக்ஸ் ஆர் டாப் கிளாஸ். பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், வெரி டிசிப்ளின்ட் இன் ஹர் ஆன்ஃபீல்ட் ஆக்டிவிட்டி. எஸ், எல்லாரும் நடுவில் அவள் வயசுக்கான ஒரு குறும்புத்தனம் எல்லாமே இருக்காது. அது இருக்குன்னா கூட கேம்னு வந்துருச்சு அப்படின்னா ஷீ இஸ் வெரி வெரி ஃபோக்கஸ் அண்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். ஏன்னா அந்த கிஃப்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இவ காப்பாற்றிக்கிறாங்கிறது எனக்கு டவுட்டே கிடையாது. ஸோ அதே மாதிரி அந்த கிஃப்ட்டை எப்பயுமே கூடயே வச்சுக்கோ. நீ சொன்ன மாதிரி கேம் முடிக்கும்போது சூப்பர் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஒரு பேரோடு நீ கண்டிப்பாக முடிப்ப, அது எனக்கு தெரியும். ரைட்? ஓகே, குயிக்காக ஒரு பிட்டடிக்காத ஸ்கூல் கிரிக்கெட் கிடையாது, மாற்றிடுவேன் கேங்க. அடே ஒரு திஸ் ஆர் தட்னா என்னன்னு தெரியுமா? தெரியல, அதுவான்னு கேட்பேன். சரி, ஒன்று சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுவான்னு கேட்பேன். சரி, ஓகே, புரிஞ்சுதா? இல்லைங்க, ஏதோ ஒன்று விளையாண்டு பார்ப்போம். ஆல்ரைட், இந்தியன் டீம் பிளேயர்ஸ் மாற்றிடுவேன். இப்போ டப்புன்னு மாற்றிடுவேன். கிரிக்கெட்டை பார்த்தனால மாற்றிடுச்சு, என்னை சீட் பண்ணேன். ஆல்ரைட்,
ஹர்மன் ஆர் தீப்தி? ஹர்மன். ஹர்மன் ஆர் யஸ்திகா? ஹர்மன். ஹர்மன் ஆர் ரிச்சா கோஷ்? ஹர்மன். ஹர்மன் ஆர் ஜுலன்? ஜிலன் மேம். ஜுலன் ஆர் மித்தாலி? ஜிலன் மேம். ஜுலன் ஆர் ஜெமிமா? ஜிலன் மேம். ஜுலன் ஆர் ஸ்மிருதி மந்தானா? ஜிலன் மேம். சூப்பர், கலக்கிட்டேன். கடைசி நீ கேரக்டர் தான் போனேன். வெரி குட். இப்போ வா பிட்டல்ஸ் கேள்விக்கு. ஓகே, ஃபேவரட் சாக்லேட். ஆனால் ஆன்சர் தெரியும். ஓகே, ஆனால் அது கேட்க மாட்டேன். 5 ஸ்டார் ஆர் கிட் கேட்? எதுவுமே பிடிக்காது. சரி ஓகே. ஒழுங்கா நடந்து கிட்கேட். கிட் கேட். கிட் கேட் ஆர் ஜெம்ஸ்? கிட்கேட். கிட் கேட் ஆர் டைரி மில்க்? கிட்கேட். கிட் கேட் ஆர் மில்கி பார் சூ? மில்கி பார். மில்கி பார் சூ ஆர் ஸ்னிக்கர்ஸ்? மில்கி பார். மில்கி பார் சூ ஆர் மன்ச்? மில்கி பார். இதை சொன்னாலும் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். மில்கி பார் சூ. கிஃப்ட் வேணும்னா பர்த்டே எப்போமா? மில்கி ஜூலை 20 அப்புறம் மில்கி பார் வாங்கிட்டு வந்துக்கணும். எனக்கு கொடுத்துட்டா நீங்கள் எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அவனுக்கு. ஓகே, லாஸ்ட் திஸ் ஆர் தட். ஓகே, இந்த தமிழ் ஆக்டர்ஸ் இது ஐயோ நீ படம் பார்ப்பேன்னு தெரியும், நடிக்கக்கூடாது. இவங்க நடிச்சதை மட்டும் சொன்னால் போதும். நீ கமல் ஆர் அஜித்? கமல் சார். கமல் ஆர் சூர்யா? சூர்யா சார். சூர்யா ஆர் தனுஷ்? சூர்யா சார். சூர்யா ஆர் விஜய் சேதுபதி? சூர்யா சார். சூர்யா ஆர் சிம்பு? சூர்யா சார். சூர்யா ஆர் சிவகார்த்திகேயன்? சிவகார்த்திகேயன். மாட்டினியா? சிவகார்த்திகேயன் ஆர் விஜய்? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஆர் ரஜினி? சிவகார்த்திகேயன். என்னது சூப்பர் ஸ்டாரை விட பெரிய ஆள் வச்சிருக்கியா? சூப்பர் போனி கலக்கிட்ட. சிவகார்த்திகேயன் அமரன் படம் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 18-20 வாட்டி பார்த்துருக்கேன். அமரன் படம் பேஸ் ஃபோன்லேயே டவுன்லோட் இருக்கு. அப்படியா? அதான் முன்னே அவர் ரொம்ப பிடிக்கும். நல்லா நல்லா பண்ணுவாங்க. ஜாலியாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக போகும் படம். ஆமாம், ஆக்சுவலி நல்லா இருக்கும். எல்லாம் அப்புறம் கடைசியில் அழுக வச்சிருவாங்க. அந்த வரைக்கும் நான் படமே பார்க்க மாட்டேன். நீ பார்த்து அழுவியா? ஆனால் அழுகலாம் மாட்டேன். அதான் 4 பேர் அழ வைப்பேன். ஆமாம், ஆனால் லைட் அப்படி அழுதுட்டு அப்புறம் வந்துடுவேன். யாருக்கா எழுதுறேன்? இல்லை, அந்த படத்தை பார்த்து இமோஷன் ஆகணும்னு ஊரே சொல்லியிருக்கு. அதனால இப்படின்னு அழறதா? இல்லை இல்லை, அழுகலாம் மாட்டேன். அதுக்காக நம்ம 4 பேர் அழுக வைக்கணும். நம்மளாம் அழுகக்கூடாது. ஆப்போனன்ட்ஸ் நம்ம பிளேஸ் இல்லை. நம்ம பிளேஸ் அழுக வைப்பேன், அவங்களே அழுக வைப்பேன். என்ன ஒரு ஆனஸ்டி, என்ன ஒரு ஆனஸ்டி. சூப்பர். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஷீஸ் கெட்டிங் ரெடி டு ஷீஸ் நவ் பார்ட் ஆஃப் த Under-19 India squad going to play the World Cup. They are going to go defend பண்ண போகிறாங்க அவங்களோட டைட்டிலை. அண்ட் அந்த டிஃபென்ஸில் ஒரு பெரிய ரோல் கண்டிப்பாக நம்ம கமலினி மேடம் ப்ளே பண்ண போகிறாங்க. ஆல் த பெஸ்ட் டு யூ, டு யுவர் டீம், யுவர் கேப்டன் நிக்கி பிரசாத். எல்லாம் நல்லா பண்ணுங்கள். அங்கே போயிட்டு இந்தியாவோட பேரை நல்லா மேலே தூக்கி வைங்க. மேலும் மேலும் கண்டிப்பாக இன்னும் க்ரோத் உனக்கு இருக்கணும். கூடிய சீக்கிரம் சீனியர் இந்தியா ஜெர்சி வந்து கிடைக்கணும்னா அதுக்கான எல்லா ஹார்ட் ஒர்க், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல பேரையும் எடுத்து அங்கே போகணுங்கிறது என்னோட வாழ்த்து. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் கிடோ. தேங்க்யூ சார். ஜாலியாக இரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். God bless you. தேங்க்யூ. Take care. தேங்க்யூ.